இங்க மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது தானே மெயின் இஷ்யூ. அவங்க சொல்றாங்க அதை விட அதிக மனித உரிமை மீறப்பட்டது மெயின் இஷ்யூ கிடையாது. ஜாப் ராக்கெட்ல மாத்தி பாதி பேர் வந்து வேலை கிடைக்காம நீங்க ரோட்ல நிக்கிறான் தெரியல உங்களுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு திமுக இருக்க விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது இன்னைக்கு நடந்து போச்சு. இல்ல அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது செந்தில் பாலாஜிக்கான நெருக்கடியா தானே போகும், திமுகக்கான நெருக்கடியா? திமுகக்கான நெருக்கடி உங்க மினிஸ்டர் சார் அவரு. அதிமுக நடந்த ஊழல், அதிமுக நடந்த ஊழல், அதிமுக நடந்த ஊழல் இருக்குல்ல, அவரை ஏன் சார் திமுக மந்திரியா வச்சிருக்கீங்க? சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர். சார் வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே? உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். முதல்வர் ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல பேசிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. திமுகவை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கற? திமுகவை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதை, அவளை கிளம்ப மச்சா, வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்ப அந்த வீடியோலையும் பேசியிருக்காரு. அவருடைய தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது அது தவிர்க்க முடியாதது. தமிழக வரலாறுல முதன்முறையா ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் விசாரணை அமைப்புகளால், மத்திய விசாரணை அமைப்புகளால் கைது செய்யப்பட்டது என்பது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. தமிழகத்துக்கு தலைகுனிவுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. ஆதாரம் இருக்கு, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படிங்கிறது தான் திமுக தரப்பு, செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இடி அவங்கள நடத்தின விதம். பாஸ் வாங்க பாஸ், ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க பாஸ். ஆஸ்பத்திரி இந்த பக்கம் இல்ல பாஸ், இந்த பக்கமா என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? கிட்டத்தட்ட அவங்க வைக்கிற வாதங்கள்லாம் பார்க்கும்போது அவர் உயிருக்கே பிரச்சனை வர அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் சொல்லப்படுது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியா? இது வந்து அப்ப திட்டமிட்டு செந்தில் பாலாஜி மீதான தாக்குதல் தானே பார்க்க? நான் அப்படி பார்க்கல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன்ஸ்க்கு வந்து அவர் கண்டினியூஸா ஆஜரே ஆகல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது, காத்திருந்து பூவிழி நோகுதடி. கனிமொழி ராசா கேஸ்ல 2G கேஸ்ல வந்தது. போத் சிபிஐ அண்ட் இடி ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ண கேஸ். கந்தி ஒருத்தன் தான் வருவான்னு நினைச்சா கடம்பே கதிர்வேலெல்லாம் வந்து நிக்கிறாரு. செந்தில் பாலாஜியோட உடல்நிலை மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு அறுவை சிகிச்சை தேவை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்பைனல் கார்டுல ஒரு மைக் ஊசி போட்டு ஒரு காலை வெட்டி எடுத்துறாங்க. உனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மெடிக்கல் புக்ல இருக்கிற எல்லா வியாதியும் இருக்கு. ஐயோ அதெல்லாம் போய் சர்டிபிகேட்டுக்கு நம்பாதுக்கு. இங்க மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது தானே மெயின் இஷ்யூ. அவங்க சொல்றாங்க அதை விட அதிக மனித உரிமை மீறப்பட்டது மெயின் இஷ்யூ கிடையாது. ஜாப் ராக்கெட்ல மாத்தி பாதி பேர் வந்து வேலை கிடைக்காம நீங்க ரோட்ல நிக்கிறான் தெரியல உங்களுக்கு. இன்னொரு விஷயம் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல. இன்னைக்கு யாரும் அதை பேச மாட்டேன்றாங்க. இதுல காசை வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்குது. லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அவன் வேலையும் போச்சு. எவ்வளவு பேர் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. காசை வாங்கிக்கிட்டு ஏங்க ஜெயலலிதா அமைச்சரவையில ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்டவர். அந்த வழக்கு எவ்வளவு தீவிரமான வழக்கு என்பதை பற்றி மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதலமைச்சரும் எவ்வளவு பேச்சுக்களை பேசினார்கள் என்பதை பற்றி நம்மளே விவரிச்சிருக்கோம். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க.
இதுல இருந்து நீங்க டைவர்ட் இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டோட முதல்வரே நேர்ல போய் அவரை பார்க்கலாமா? கேபினெட் ஒட்டுமொத்த கேபினெட்டே போய் ஹாஸ்பிட்டல்ல அவரை பார்க்கலாமா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அதுவே ஒரு பக்கம் குறையாவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவினர் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு மினிஸ்டர் கூட நிக்கிற சிஎம் பாருங்கன்னு புகழ்னு சொல்றாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. முதலமைச்சர் மருத்துவமனைக்கு போய் இடி காவலில் இருந்த செந்தில் பாலாஜியை பார்ப்பதை தவிர்த்திருக்கலாம். அதிமுக பாஜகவினர் பலரும் கேட்கறது 3 மணிக்கு உதயநிதி போறாரு, ஒட்டுமொத்த கேபினெட் அங்க போகுது, இன்னும் சொல்ல போனா சபரீசன் அவர்கள் போறாரு, மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னலு கனிமொழி அவர்கள் கைதாகும் போதோ இல்ல வேறு யாரு திமுக கைதாகும் போதோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிற காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. அந்த கேள்வி தவிர்க்க முடியாதது. என்னை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்ஸ் போனது கூட ஃபைன், பட் முதலமைச்சர் கண்டிப்பாக சந்தித்ததை தவிர்த்திருக்கலாம். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இது பெரிய நெருக்கடின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது பெரிய நெருக்கடி. முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது பெரிய நெருக்கடி. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. திமுக ஆட்சியில நடந்த தப்புக்கா யாரு பீரியட்ல அதிமுக ஆட்சி நடந்த தப்புல குற்றம் சாட்ட ஒருவரை நீங்கள் ஏன் மந்திரியாக வச்சிருந்தீங்க? அப்புறம் என்ன நீங்க வந்த எந்த ஒரு முதலமைச்சரா, இந்தியாவின் எந்த மாநில முதலமைச்சராவது தன்னுடைய அமைச்சரவையில் உள்ள ஒரு சகா மத்திய புலனாய்வு அமைப்புகளால் விசாரணை அமைப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவதை விரும்புவாரா? கண்டிப்பா விரும்ப மாட்டேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். உங்க பார்வையில் இது நெருக்கடியா அல்லது நெருக்கடி இல்லையா? அது சாதாரண விஷயமா? அப்படி தொடச்சு விட்டுட்டு போற விஷயமா? முதலமைச்சர் நல்ல மனிதர், நான் மனப்பூர்வமா நம்புறேன். அவர் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம் முந்தி. அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டாம், அவரை அமைச்சரவையில் சேர்த்திருக்க வேண்டாம். நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்ல என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு திமுக இருக்க விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது இன்னைக்கு நடந்து போச்சு. அழகர்கிட்ட எம்பிட்டோ சொன்னேன், பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. செந்தில் பாலாஜிக்கு பக்க பலமாக திமுக, ஒட்டுமொத்த திமுகவும் சிஎம் பாக்குறது, குடும்ப உறுப்பினர்கள் பாக்குறது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து பக்க பலமா இருக்காங்கல்ல. தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட 40 years of my experience, I'm surprised. I'm surprised. ஏன்னா இந்த டேஞ்சர் தெரியாம அவங்க விளையாடுறாங்களோன்னு நான் அஞ்சுகிறேன். தொண்டனுக்கு ஒண்ணுன்னா திமுக கூட நிக்குங்கிறது தானே நீங்க பாத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? தொண்டனுக்கு ஒண்ணுன்னா திமுக கூட நிக்குங்கிறது தானே நீங்க பாத்துருப்பீங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். 2Gல என்ன நடந்தது? மாப்பிளைய காணா? மாப்பிள மாப்பிள மாப்பு இல்ல அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது செந்தில் பாலாஜிக்கான நெருக்கடியா தானே போகும், திமுகக்கான நெருக்கடியா? திமுகக்கான நெருக்கடி உங்க மினிஸ்டர் சார். அவரு என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பய தோத்தான்னா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக நடந்த ஊழல், அதிமுக நடந்த ஊழல், அதிமுக நடந்த ஊழல்றீங்களா? அவரை ஏன் சார் திமுக மந்திரியா வச்சிருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, திமுக தான் நடந்தது ஊழல், திமுக ஏன் சார் மந்திரியா இருக்காரு? நிரூபிக்கப்படாத வரைக்கும் யாரும் அப்ப அதிமுக பேரில் நடந்ததுன்னு சொல்லாதீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? பாவம் அவன்ல. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?